Hi friends, welcome to Cook and Decor channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மில்கி பால்ஸ் எப்படி பண்ண போறங்கறத. தமிழ்ல சொல்லனா பால் கொல்கட்டை அப்படி சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம் இது. அதை எப்படி பண்ண போறங்கறத நம்ம சேனல்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான 2.5 பவுல் வறுத்த பச்சரிசி மாவு. நான் நிறைய பண்ணுறேன், அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் பண்ணால் கொஞ்சமாகவே மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஜாகரி யூஸ் பண்ணுறேன். எங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேண்டாம். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணால் நிறையவே யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேங்காய் பால் 1 பவுல் எடுத்திருக்கேன் நான். கூடவே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு சைஸ்க்கு நல்லா விரவி வச்சுக்கோங்க. இதாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜுக்கு நல்ல மாவு விரவிக்கணும். அப்போ தான் பால்ஸ் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மாவு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. தின்னான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். இப்போ நான் ஒரு 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் தேங்காய் பால் கூடுதலாக ஆட் பண்ணுவேன். அதனால தான் நான் ஒரு 1 லிட்டர், எனக்கு இவ்வளோ மாவுக்கு 1 லிட்டர் வாட்டர் எனக்கு போதும். இப்போ நான் ஜாகரி, அதாவது கருப்பட்டி இருக்கு இல்லையா, கருப்பட்டியை நல்லா உருக்கி அரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டது தான் ஜாகரி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கூட அந்த ஜாகரி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த குட்டி குட்டி பால்ஸ், அதெல்லாம் போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம போட்டுருங்க. கூடவே அது கூட ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பால்ஸ்லாம் நல்லா குக்காகி வர வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தேங்காய் பால், நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயோட பால் எடுத்திருக்கேன். இதை இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல கொதி வர ஆரம்பிச்சிட்டு நல்லா குக் ஆகிட்டு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பால்ஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். ஒரு பால் எடுத்து பாருங்கள், நம்மளோட பால் நல்ல வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு குக் ஆகிற வர வெயிட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மில்கி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சுது. நம்மளோட பால் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி எதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.